துரந்தர படத்தை தான் தேட்டரில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியலை. துரந்தர் 2 படத்தையாவது கண்டிப்பாக தேட்டரில் பார்த்துடணும்னு குறிப்பாக தமிழ் ஆடியன்ஸே பலரும் சோஷியல் மீடியாவில் ஃபயர் விட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதற்கேற்ற மாதிரி தமிழ் டப்பிங்லேயே படம் ரிலீஸ் ஆகும்னு தயாரிப்பு நிறுவனம் அறிவிச்சிருந்தாங்க. 4 மணி நேர டியூரேஷனில் வர ஒரு படத்துக்கு இவ்வளோ பெரிய ஹைப் தமிழ் ஆடியன்ஸே வைக்கிறது இந்த படத்துக்கு தாங்க. இப்போது நாளைக்கு உலகம் முழுக்க படம் ரிலீஸ் ஆகுது. அதற்கான ப்ரீமியர் ஷோவையும் வெகு விமர்சையாக தமிழகத்துடைய பல தேட்டர்ஸில் இன்றைக்கி நைட்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணுறதா இருந்தது தமிழ் டப்பிங்கோடைய. நான்லாம் இருக்க எதிர்பார்ப்பில் என்ன பண்ணனா, கவுண்டர்லேயே பெருசாக சோல்ட் அவுட் ஆகாத ஒரு ரூரல் தேட்டர்லேயே ஆன்லைன்லேயே இந்த படத்துக்கு புக் பண்ணி வச்சுருந்தாங்க. யாரு கண்ணு பட்டுச்சோ தெரியல, தமிழ் டப்புடு வெர்ஷன் ரிலீஸ் ஆகாதுன்னு ஷோஸை எல்லாத்தையுமே கேன்சல் பண்ணிட்டாங்க. சரி, ஹிந்தி வெர்ஷன்லேயே இங்கிலீஷ் சப்டைட்டில்ஸோட பார்த்துடலாம்னு மனசை தேத்தினா அதுக்கும் ஆப்பு வைக்கிற விதமாக இங்கிலீஷ் சப்டைட்டில்ஸும் கிடையாதுன்னுட்டானுங்க. ஸோ வேறு வழி இல்லாமல் ப்ரீமியர் ஷோ போகிற பிளானை நான் கேன்சல் பண்ணிட்டேன். அந்த பிரச்சனை ப்ரீமியர் ஷோவுக்கு மட்டும்தான் இருக்கா, இல்லை டே ஒன்லேயும் இந்த பிரச்சனை வருமானு கொஞ்சம் கன்ஃபியூஸாக தான் இருக்குது. படத்துடைய டைரக்டர் லேட்டஸ்ட்டாக விட்டிருந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டில் தமிழ் வெர்ஷனும் ரிலீஸ் ஆகும்னு தான் மென்ஷன் பண்ணியிருந்தார். பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்னு. நாளைக்கு ஒரு குறிப்பிட்ட மாத இடைவெளியிலேயே பக்காவாக பிளான் பண்ணி பர்ஃபெக்டாக போய்கிட்டு இருக்கானுங்களே அப்படின்னு கொஞ்சம் பெருமையாக நினச்சேன். கரும்புலி வச்சுட்டானுங்க கடைசி நேரத்தில். நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஓகேவா இருந்ததுன்னா ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சினி எக்ஸ்ப்ளோர் சேனலை.